Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எஸ்ஏபியின் மலர்கின்ற பருவத்தில் அத்தியாயம் 4. வெயிலில் காய்ந்து துவண்டு போயிருக்கும் பூச்செடிக்கு தற்செயலாக ஒரு தண்ணீர் துளி தெரித்தால் எப்படி சிலிர்த்து கொள்ளுமோ அதுபோல் நவமணியின் புன்னகையை கண்டதும் தன் மனம் புத்துயிர் பெறுவதை உணர்ந்தான் பரதன். பிரீத் டம்பப்பையை திறந்து ஒரு ரூபாய் நோட்டையும் சில்லறையும் எடுத்து அவனிடம் நீட்டியபடி, இந்தாருங்க என்றான். எனது கூல்ட்ரிங்க்கு காசு நான் கொடுத்துட்டேன். கொடுத்தது நீங்கள் அல்லவே, வாங்கிக் கொள்ளுங்க. பரவாயில்ல. பிரீத் ஜாடையாக நவமணியின் முகத்தை பார்ப்பதையும் எப்படியும் கொடுத்துவிடு என்ற பாவனையில் நவமணி கண்ணை அசைப்பதையும் அவன் கவனித்தான். பிரீத் அவன் கையை பிடித்து அதில் சில்லறையை வைத்தாள். பிடிங்க, நீங்கள் அடிவாரம் வரைக்கும் ஓடி போய் கலர் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து ஒத்தாசை செய்தது பெருசு. கலருக்கான காசையும் வாங்கி கொள்ள மாட்டேன்றான். சரி, கொடுங்க. பணத்தை கார் சட்டை பையில் போட்டுக்கொள்ளும்போது அவன் நவமணியின் முகத்தை நோக்கினான். அதில் படர்ந்த திருப்தியை அவனால் உணர முடிந்தது. அவளை காட்டிலும் அழகான பெண்களை அவன் கண்டதில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று சந்தர்ப்பம் நேருமெல்லாம் அவள் முகத்தை பார்க்கும்படி அவனை தூண்டிற்று. அவளுடன் சில வார்த்தைகளாவது பேச வேண்டும் என்ற விருப்பம் இல்லைன அவளை நோக்கி, 2 பேர் மட்டும்தான் வந்தீங்களா? எதில் வந்தீங்க என்று கேட்டான். பஸ்ஸில் என்றாள் பிரீத். நான் காரில் போகிறேன், உங்களை ட்ராப் பண்ணிடுங்க, உங்களுக்கு ஆட்சேபம் ஒன்றும் இல்லைடா. அவன் நவமணியிடமிருந்து பதிலை எதிர்பார்க்கிறான் என்று புரிந்து கொண்ட பிரீத் மௌனமாக இருந்தாள். தோற்றத்திலாகட்டும் குணத்திலாகட்டும் அவன் எவ்வகையிலும் நவமணிக்கு தகுந்தவன்தான் என்பதை அவள் எடுத்த எடுப்பிலே புரிந்து கொண்டு விட்டான். அவள் கோட்டையின் உச்சிக்கு சென்றிருந்த போது அந்த இருவருக்குள் முதல் சந்திப்பு நடந்திருக்கிறது. தன் துணை இல்லாமல் ஒரு தனி உறவு ஏற்பட்டிருக்கிறது. நவமணி என்ன செய்கிறாள் பார்க்கலாம் என்று அவள் ஆவலோடு காத்திருந்தாள். நவமணி பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பிரீத்திடம் இடையில் சற்றே முழங்கையால் இடித்தாள். கார் வேண்டாம், நாங்கள் பஸ்ஸிலே போய்க்கொள்கிறோம் என்று சொல்கிறாள் என்பது பிரீத்துக்கு தெரியாதா? இருந்தாலும் அவளிடம் அவன் கேட்கிறான், அவளே பதில் கூறிக்கொள்ளட்டும் என்று காலில் குத்திவிட்ட முள்ளை எடுப்பவன் மாதிரி குனிந்து கொண்டு தனக்கு தானே சிரித்து கொண்டிருந்தாள். ஒரே நிமிடம், காரை எடுத்துகிட்டு வரேன் என்று பரதன் நகர்ந்தான். பிரீத் ஒத்தாசைக்கு வரமாட்டாள் என்று தெரிந்து கொண்ட நவமணி, வேண்டாம் வேண்டாம் என்றான். அதற்குள் அவன் கார்கள் நிற்கும் இடத்துக்கு சென்று தன் வண்டியின் கதவை திறந்து உள்ளே உட்கார்ந்து ஸ்டார்ட் செய்து விட்டான். பிரீத் என்று பல்லை கடித்தாள் நவமணி அப்பாவி போல. என்ன வேணும் நவி என்றாள் பிரீத். இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். என் மேலே எரிஞ்சு விடுறேன், நான் என்ன செஞ்சேன்? வா, நம்ம பஸ்லேயே போயிடலாமே. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது பஸ் புறப்பட்டு சென்று விட்டது. எல்லாவற்றிலும் இப்படி பிடிவாதம் பிடிக்கக்கூடாது நவி என்றாள் பிரீத். கார் எப்படியும் காலியாக தானே போகுது, நம்ம ஏறிக்கொள்வதில் என்ன தப்பு? நமக்காக பெட்ரோல் இன்னும் அதிகமாக செலவழித்து போடுறதில்ல. ஏறுகிற போது ஒரு தடவை, இறங்குற போது ஒரு தடவை கதவை திறந்து சாத்த போகிறோம். அந்த தேய்மானத்துக்கு ஈடாக நம்முடைய பேச்சு துணை ஆயிற்று. தனியாக போர் எடுத்து கொண்டு போகாமல் கலகலன்னு பேசிக்கிட்டு ஓட்ட போகிறார், அவ்வளோ. அப்புறம் என்ன? பரதன் காரை கொண்டு வந்து அவர்கள் அருகே நிறுத்தினான். பின் கதவை திறந்து விட்டான். பிரீத் உற்சாகமாகவும் நவமணி தயக்கத்துடனும் ஏறி உட்கார்ந்தார்கள். அவங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் மிஸ்டர் என்று பிரீத் ஆரம்பித்தாள். வண்டி கோட்டையின் வெளி மதிலை நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேர் பரதகுமாரன் என்றான் அவன். நல்ல பேராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் நீளம். முழுக்க உச்சரித்தா நேரம் வீணாகும். பரத் அப்படின்னு கூப்பிடலாமே. உங்கள் இஷ்டம் என்று சிரித்தான் அவன். வளைந்து கொடுக்கறது நல்லதா, இல்லை கல்லில் செதுக்கின மாதிரி விரைப்பாக இருக்கிறது நல்லதா? நாட்டியத்தில் சொல்கிறீங்களா, இல்லை வாழ்க்கையில்? அவன் சிரித்து யோசித்து விட்டு, அது ஆளை பொறுத்திருக்கு, விஷயத்தை பொறுத்திருக்கு என்றான். அப்படின்னா வளைந்து கொடுக்கறதுக்கு என்று சில பொருட்கள் இருக்கின்றன. இப்போது கார் ஸ்ப்ரிங் இருக்கிறது. பள்ளத்தில் விழும்போது அது வளைந்து கொடுத்தால் தான் பிரயாணம் சுகமாக இருக்கும். தூணை எடுத்துக்கொள்ளுங்கள், அது வளையலாமா? கரெக்ட். குறிப்பாக கேட்குறேன், இப்போ நீங்களாக தானே எங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க முன் வந்தீங்க. வேண்டான்னு மறுத்திருந்தால் வருத்தப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுக்காக தான் காரில் ஏறிக்கொண்டோம். இது ஒரு தப்பா? சச்சா, அதுக்காக சண்டை போடலாமோ? யார் போடுறாங்க? நவி தான், அதாவது நவமணி, என் சிநேகிதி. நெரிசல் நிறைந்தது என்று சொல்ல முடியாவிட்டாலும் குழந்தைகளோ சைக்கிள்களோ திடுமென்று எந்த நிமிடத்திலும் குறுக்கே பாயக்கூடிய பாதை அது. பரதன் எச்சரிக்கையோடு காரை செலுத்த வேண்டியிருந்தது. அதே சமயத்தில் கண்களை ஒரு வினாடி உயர்த்தி கண்ணாடியில் தெரியும் நவமணியின் உருவத்தை பார்க்காமல் அவனால் இருக்க முடியவில்லை. புருவங்களை நெறித்தபடி அவள் பிரீத்தை
முறைத்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டதும் தன்னை அறியாமலே அவனுக்கு அவள் பால் இரக்கம் உண்டாயிற்று. பிரீத் அவளை இவ்வளவு தூரம் கேலி பண்ண வேண்டியதில்லை என்று தோன்றிற்று. ஆகவே நீங்கள் மிகைப்படுத்தி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த குறுகிய நேரம் பழகுதலை எனக்கு என்னவோ அவர்கள் சாதுவாக ஒருவர் வம்புக்கும் போகாதவங்க தென்படுறாங்க, சண்டைக்காரராக தெரியல என்றான். போச்சுடாப்பா என்றாள் பிரீத். உலகம் தெரிந்தவர்னு நினச்சேன், நீங்களும் இவளுடைய ஊமை வேடத்தை பார்த்து ஏமாந்துட்டீங்களா? அவன் திரும்பி பார்த்தான். உள்ளங்கையை நன்றாக அழுத்திவிட்டு விரலை எடுத்தவுடன் குப்பென்று ரத்தம் பாயுமா அது மாதிரி நாணம் நவமணியின் முகத்துக்கு ஒரு புதிய பூச்சை கொடுத்திருக்கிறது. உதடுகளில் ஒரு பெருமித புன்னகை. சிரிப்பை பாரு சிரிப்ப. பிரீத் அவள் கன்னத்தை இடித்தாள். மிஸ்டர் பரத், காரில் ட்ராப் பண்ணுகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்தாண்ட நகர்ந்ததும் இவன் ஆடின ஆட்டம் உங்களுக்கு தெரியுமா? காரும் வேண்டாம் மண்ணும் வேண்டாம், பஸ்ஸில் தான் போக வேண்டும்னு ஒற்றை காலில் நின்றா. அது மரியாதை இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி தாஜா பண்ணி ஏற வைத்தவன் நானாக்கும். அவங்க சொன்னதிலும் தப்பில்லையே என்றான் அவன். ஹாரன் அடித்து கொண்டிருந்த லாரிக்கு வழி கொடுத்தபடி. என்னது? தெரியாத இடம், தெரியாத ஊர், முன்பின் அறிமுகம் இல்லாத அந்நியருடைய காரில் செல்வதை காட்டிலும் 30ஓடு 31 பஸ்ஸில் போகிறது தான் பாதுகாப்பு, பண்பாடுன்னு நினைத்து அப்படி சொல்லியிருக்காங்க. பிரீத் சினுங்கும் குரலை தனக்கு தானே பேசிக்கொள்ளனான். அடி பிரீத், உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். மேனர்ஸ் தெரியாமல் மண்டுவா நவி இருக்காள, அவள் இஷ்டப்படி நீ நடந்துக்கிட்டா ஒரு கண்ணியமான மனிதருடைய மனத்தை புண்படுத்த நேருமேன்னு அவளோட மல்லுக்கு நின்று காரில் ஏற சொன்னியே, என்னாச்சு பார்த்தியா? அவளுக்கு கார் சவாரிக்கு கிடச்சி பண்பாடு உள்ளவன் பட்டம் வேற, நீ பண்பாடு இல்லாத காட்டு மிராண்டி. அவள் கை கதவை திறக்க எத்தனிப்பது போல பாவனை செய்தது. மிஸ்டர் பரத், நான் பண்பாட்டோடு பஸ்லேயே வந்து கொள்கிறேன், நிறுத்துங்க வண்டியை. கோபிச்சு கொள்ளாதீங்க, சமாதானப்படுத்தினான். அவங்க நினைச்சதில் தப்பு இல்லைன்னு சொன்னே தவிர நீங்கள் நினைச்சது தப்புன்னு சொல்லலையே. உதவி செய்ய வேண்டும் என்று ஒருவர் ஆவலோடு முன் வருகிற போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உங்கள் கட்சி, அதுவும் பண்பாடு தானே. அப்படின்னா சரி. கண் சிமிட்டியபடி நன்றாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான் பிரீத். அப்சல்கஞ்சை நெருங்கியதும் எங்கே போகட்டும் என்றான் அவன். பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுங்க, பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிச்சி நாங்கள் போய்க்கிறோம். எங்கே தங்கியிருக்கீங்க சொல்லுங்கள். பேகம்பட்டில் என் அத்தை வீடு இருக்குது என்று பிரீத் சொல்லி கொண்டிருக்கும்போது நவமணி குறுக்கிட்டு, அதுக்கு வீட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறோம்? பிரீத், சுற்றி பார்க்க வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கேன் என்றான். பரதன் குறுக்கிட்டு, ஏற்கனவே களைச்சி போயிருக்கீங்க, வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துக்கொள்வது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் என்றவன் அவர்கள் பதிலுக்கு காத்திராமல் தொடர்ந்தான். பேகம்பட்டுக்கே போகலாமே. பிரீத் நவமணியை பார்த்து புன்னகை செய்தான். நவமணி பேசவில்லை. ஆனால் அவள் ஆட்சேபிக்காமல் இருந்த இதே அவளிடத்தில் ஏதோ மாறுதல் ஏற்பட்டிருப்பதை அடையாளமாக இருந்தது. நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளை கடந்ததும், இன்னும் ஒரு 4-5 நாள் தங்குவீங்களா என்று பரதன் விசாரித்தான். ஓ என்றாள் பிரீத். 2ஆம் தேதி தானே கல்லூரி திறக்கிறாங்க. ஆமாம், உங்கள் வீடு எங்கே இருக்கு? அவன் ஒரு வினாடி திக்குமுக்கு ஆடி போனான். பிறகு சமாளித்து கொண்டு, உண்மையை சொல்லதுன்னா தற்சமயம் நான் அட்ரஸ் இல்லாத ஒரு ஆசாமி என்றான். அவனுடைய கார், அவன் அதை லாகவமாக ஓட்டும் முறை, பேகம்பட்டு வரை அவர்களுக்கு லிஃப்ட் கொடுக்கும் தாராளம், அவன் ஏதோ வேடிக்கை பண்ணுவதாக நினைத்துக்கொண்டு பிரீத் கலகலவென்று நகைத்தால் நவமணிக்கு மட்டும் புதிராக இருந்தது. வீட்டு விலாசத்தை சொன்னால் மேலும் தொந்தரவு கொடுப்பார்களே என்று அவன் மறைக்கக்கூடியவன் அல்ல. அவன் பெருந்தன்மையில் அவளுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. பின் அப்படி மழுப்புவானேன். பிரீத் காட்டிய இடத்தில் அவன் வண்டியை நிறுத்தியதும் அவர்கள் இறங்கி கொண்டார்கள். நீங்களும் வாருங்க, காப் சாப்பிட்டு போகலாமே என்று பிரீத் உபசரித்தார். பரவாயில்ல தேங்க்ஸ் என்று கைகடிகாரத்தை பார்த்து கொண்டான். நீண்ட பயணம் காத்திருக்கு, வரேன். நடைபாதையில் நின்றபடி பிரீத் கையை ஆட்டினான். பதிலுக்கு கையை ஆட்டியபடி அவன் காரை நகர்த்தினான். பிரீத்துக்கு பக்கத்தில் நிற்பவளை பார்க்க வேண்டும் என்ற உள்ளம் தவித்த போதிலும் கட்டுப்படுத்தி கொண்டான். தற்செயலாக நேர்ந்த ஒரு 5 நிமிட அறிமுகத்தை பெரிதுபடுத்துவது நல்லதல்ல என்று அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். உலகத்தில் பாதைகள் கணக்கற்றவை. அவர்களது 2 பாதைகளும் மறுபடி சந்திப்பது என்பது கோடியில் ஒரு முறை நடக்குமோ என்னவோ. நவமணியின் முகம் கண்முன் வந்து சென்றது. எழிலோடு இருக்கிறாள், இனியவளாகவும் இருக்கிறாள். அவள் வாழ்க்கையும் அவ்வாறே அமையட்டும் என்று வாழ்த்துவதோடு நிறுத்தி கொள்ள வேண்டியதுதான். அவனிடமிருந்து ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டது. மரத்தை திடப்படுத்தி கொண்டு கார் கம்பெனியை நோக்கி வண்டியை செலுத்தலானான். பகல் 3 மணிக்கு டெலிவரி கொடுப்பதாக ஏற்பாடு. காரை வாங்கியவர் அங்கு காத்து கொண்டிருப்பாரே. அத்தை என்று கூவினாள் பிரீத். உங்களுக்கு துணையை ஒரு நோயாளி கூட்டி வந்திருக்கேன். குஞ்சம்மாளுக்கு அப்போதுதான் ஜுரம் சற்று விட்டிருந்தது. காஃபி போடலாம் என்று மெல்ல ஸ்டவ்வை பற்ற வைத்து கொண்டிருந்தவள் கலவரத்தோடு, நவமணி உடம்புக்கு என்னம்மா என்றாள். ஒன்றுமில்லாத்த, அவ சும்மா கலாட்டை பண்ணுறான் என்று குஞ்சம்மாளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள் நவமணி. உங்களுக்கு தேவையில்லை இல்லவா, மருந்து சாப்பிட்டீங்களா? நோயாளிகளின் பரஸ்பர விசாரணை என்று அவர்களது உரையாடலுக்கு தலைப்பட்ட பிரீத் ஜம்மு காலத்தை உதறி போட்டு, பேஷண்ட் நம்பர் 2 படுக்கை ரெடி என்றான். சாயங்காலம் தானே வருவதாக சொல்லிட்டு போனீங்க, என்னாச்சே? நவமணியின் கன்னத்தில் புறங்கையால் தொட்டு பார்த்தாள் குஞ்சம்மன். அத்தை எடுங்க கையை.
பிரீத் அதட்டினான். எல்லாம் சகவாச தோஷத்தினால வர்ற கேடு தான். உங்களை சுற்றி சுற்றி வந்தால உங்கள் ஃப்ளூவை அவளுக்கு ஒட்டி விட்டீங்க. குஞ்சம்மாள் பதறலாம். ஐயோ வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னால் இத்தனை இந்த பிள்ளை கேட்டால் தானே எனக்கு ஜுரம் வந்தால் நீங்கள் பார்க்க மாட்டீங்களான்னு பிடிவாதம் பண்ணிச்சு. எழுந்திருமா, போய் படுத்துக்கோ, எனக்கு ஒன்றுமில்லத்த என்று நவமணி எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தும் குஞ்சம்மாள் கேட்கவில்லை. அவள் கட்டாயத்துக்காக படுக்கையில் படுத்துவிட்டு ஓய்வு பெற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. மாத்திரை வாங்கி வருவதற்காக கடை தெருவுக்கு போன பிரீத் இன்னும் வரவில்லை. சற்று எழுந்து நடமாடிய அலுப்பில் குஞ்சம்மாள் தூங்கி போய்விட்டாள். நவமணியால் சும்மா படுத்து கொண்டு இருக்க முடியவில்லை. பத்திரிகை ஒன்றை எடுத்து வைத்து கொண்டாள். அதில் கவனம் செலுத்தி படிப்பது கடினமாக இருந்தது. மெல்ல எழுந்து வராந்த பக்கம் சென்றாள். வெயில் கொஞ்சம் இறங்கி இருந்தது. திரும்பி உள்ளே வந்தவள் சுவரில் மாட்டியிருந்த கண்ணாடி அருகே நின்று அதில் தெரியும் பிரதிபிம்பத்தை பார்த்து கொண்டே நின்றாள். கண்ணாடிக்கு நேர் கீழே இருந்த மேஜையில் ஒரு கடித உரை இருந்தது. அவளுக்கு வந்த கடிதம். குஞ்சம்மாள் சொல்ல மறந்துவிட்டாள் போலும். உரையை பிரித்து கடிதத்தை படிக்கலானாள். படிக்க படிக்க அவள் கண்கள் சிவந்தன, கலங்கின. தொடரும்.